43 சங்கீதம் 10 வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி தேவனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. போதித்து நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டும். உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைத்து ஆலோசனை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற நாட்கள்ல இருள் நிறைந்த காலம், இருள் நிறைந்த உலகம், பொல்லாப்பு நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம். ஆனால் நம்மை செவ்வையான வழியில தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நமக்கு யார் தேவை தெரியுமா? இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நம்மை செவ்வையான பாதையில நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான பாதையில நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி. தாவீது சொல்ற, ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற அந்த நல்ல ஆவி என்னை என்ன செய்வாராக? செவ்வையான பாதையில நடத்துவாராக. அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றார். அதுதான் ஃபாதர் பாட்டா பாடியிருக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, ஆமென், தேற்றும் தெய்வமே. அப்ப இந்த உலகத்துல வழி நடத்துகிறதற்கு, நம்மளை சரியான பாதையில நம்மளை கொண்டு போறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அத ரோமர் 8:14 நீங்க வாசித்தீங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். They are the sons of God அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப எல்லாருமே நம்ம பிள்ளைகள், ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஆனால் புத்திரர் என்று சொல்லும் பொழுது, இவ ஒரு 13 வயதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம்? புத்திரன்னு சொல்கிறோம், குமாரன்னு சொல்கிறோம். அப்போ நாம் நல்ல ஒரு முதிர்ச்சிக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் பிள்ளையாக பிறக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் புது சிருஷ்டியாக நம்ம பிறக்கிறோம். ஆனால் ஒரு புத்திரராக நம்ம மாறணும் அப்படின்னா தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் யாரு? புத்திரர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறாம நீங்க இருந்தீங்கன்னா தேவனிடத்துல தாகத்தோடு நீங்க கேளுங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நான் சொன்னது போல ஒரே ஒரு நிபந்தனை தான் ஆண்டவர் வைக்கிறார். தாகம் உள்ளவன் எவனோ அவனிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவரிடத்துல இருக்கிற அந்த ஜீவ நதி வந்து பயங்கரமான நதி, அபிஷேகம். இப்போ அபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவே கிடையாது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் என்ன ஊற்றுவேன், ஆனால் வறண்ட நிலத்து மேலே என்ன ஊற்றுவேன்னு சொல்றாரு, தண்ணீராக ஊற்றுவேன், ஆறுகளை விட்டுருவேங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா ஆண்டவர்கிட்ட ஏராளமாக இருக்குது, ஆனால் தாகம். இப்போ நீங்கள் ஒரு ஆள் இங்கே வந்து, இப்போ உதாரணத்துக்கு வேணி வந்து என்கிட்ட கேட்கா, அண்ணே ஜானண்ணே தண்ணி தாங்க அப்படின்னு கேட்கா.
சரி அவள் கேட்க மாட்டான் எனக்கு, வேற எங்கேயும் பார்த்துட்டு. சரி யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறேன். நீ உங்கள் தாகத்துக்கு எவ்வளவு தேவையோ என்ன செய்கிற, குடிச்சிட்டு போதும்னு சொல்லி என்ன செஞ்சிடற, வச்சிடுற. ஆனால் வறண்டு போய் கிடக்கிற நிலங்கள் என்ன செய்யும் தெரியுமா, தேவனை நோக்கி சங்கீதம் 62:62 தாவீது சொல்றாரு, வறண்டதும் 62:2 வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல என் ஆத்துமா உமக்கு எழுதிருக்குது, தாகமாக இருக்கிறது. அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே வறண்ட நிலத்தை போல என் வாழ்க்கை இருக்குது. அப்படி கேட்கும் போது தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகம் ஒரு பெரிய அபிஷேகம். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நம்ம தாகம் எவ்வளவு பெருசு இருக்குதோ அந்த அளவுக்கு அபிஷேகம் அதிகமாக கிடைக்கும். அல்லேலூயா. கொஞ்சோன்னு குடிச்சிட்டு போதும்னு சொன்னாலும் ஆண்டவர் செய்வார், விட்டுருவார். ஆனா ஆண்டவரே நீங்க 62:2 எடுத்தீங்களா, சங்கீதம் 62:2 சாரி 63:2 மாத்தி சொல்றேன். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். 63:1 போதும். இப்படி ஒரு வறண்ட நிலத்தை போல தாகமா வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, அவர் தம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதற்காக இந்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாருன்னு கேட்டீங்கன்னா, பல நோக்கங்கள் இருந்தாலும் இந்த சங்கீதம் 143:10 ஒரு நோக்கத்தை தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்ன செய்வார், செவ்வையான வழியில நடத்துவார். நான் பாதை மாறி போகாதபடிக்கு என்னை செவ்வையான பாதையில வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று என்னை நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகமுள்ள மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்து மேல் ஆவியை ஊற்றுவார். உங்களுடைய சுய பலத்தினாலே வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, உண்மையாய் வாழ முடியாது. அதற்கு தான் ஆவியானவர் தேவை. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரால் நாம் செவ்வையான வழியில நடத்தப்பட அவரை நம்ம வாஞ்சிப்போம். அல்லேலூயா. அப்ப யாரை தேவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பி நடத்துவார் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து 4 காரியங்களை பார்ப்போம். கவனிக்கீங்களா? இப்படி நான் சொல்ற பாயிண்ட் தான் நீங்க எழுதி வைக்கணும். முதல்ல தேவன் யாரை பரிசுத்த ஆவினால் நிறைத்து செவ்வையான வழியில நடத்துவார்னா, ஒரு ஜெபிக்கிற மனிதனை தேவன் நினைச்சுவார், நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 143:1 எப்படி ஆரம்பிக்க பாருங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டருளும். ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்பான் என்றால் கர்த்தர் அவனை கண்டிப்பாக செவ்வையான வழியில நடத்துவார். அல்லேலூயா. அதற்கு தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. இப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, தம்பி தங்கச்சி கவனிக்கீங்களா? ஒரு ஊருக்கு போறீங்க, ஊருக்கு போற வெளில உங்களுக்கு என்ன செய்யல, வழி தெரியல அப்படின்னா அங்கே கேட்குறக்கும் யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைச்சிருங்க. டக்குன்னு செல்லில் எடுக்கீங்க, கூகுள் மேப் இருக்கு, டக்குன்னு அடிக்கிங்க கோமஸ்புரம் இட்டர்னல் லைட் ஏஜி சர்ச் ஏதாவது போடுறீங்க, அமல்ராஜ் ஒர்க்ஷாப் அப்படின்னு போடுறீங்க. எல்லாருமே இப்போ லேண்ட்மார்க் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க மேப்பில், நம்ம சிஸ்டம் மார்க் பண்ணி வச்சுருக்கு. அப்போ யாருக்காவது தெரிலன்னா நீங்கள் என்ன செய்யணும், அனுப்பி கொடுக்கணும். என்ன அப்படி நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாதை, நம்ம வாழ்க்கை பிரயாணம் எப்படியோ போகுதுங்க. சிலர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க, எப்படியோ போகுது. எப்படி டிரைவர் ஒரு நாள் பஸ் ஓட்டும் போது எப்படி ஓட்டுறீங்க ஒரு போய் கேட்டா, ஏதோ போகுது வண்டி, நான் பாட்டு அமுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னால் எங்கே போய் தான் சேரணும். அப்படி நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. தரிசனம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதில் வசனத்தில் தீர்க்க தரிசனம் இருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் வேர் தேர் இஸ் நோ விஷன், ஒரு மனிதனுக்கு நான் என்ன எங்கே போகிறேன்னு தெரியல அப்படின்னா அவன் சீர்கெட்டு போயிடுவான் பைபிள் சொல்லுது. ஆகவே அந்த செவ்வையான பாதையை காட்டுகிறதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதும். அல்லேலூயா.
ஆகவே உங்களுக்கு ஆண்டவர் அந்த வழியை காட்டுறதுக்கு, வாழ்க்கை பாதையை காட்டுறதுக்கு யாரை உதவி செய்ய கொடுக்கிறாரு? துணையாளர். அவர் தான் ஹெல்ப்பர். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்னது? ஹெல்ப்பர். இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர். இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? கொடைக்கானல் யாராவது போயிருக்கீங்களா? கொடைக்கானல் அங்கே வந்து போயிருக்கீங்க, பரவாயில்லையே. சரி, நம்ம நிறைய பேர் சர்ச்சில் போயிருக்காங்க. இப்போ போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸில் வந்து கைடர்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்தா போதும், அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ. ஏன்னா நீங்கள் முதல் டைம் போகிறீங்க, கொடைக்கானல் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், அவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆண்டு சுத்தமான லீவுலலாம் நம்ம சர்ச்சு வளர்ந்த பிறகு வேனில் என்ன செய்யலாம். ஒரு பிள்ளைகள்லாம் கேட்டாங்க, என்ன டூர் கூட்டு போவீங்களாம் கேட்டாங்க. கண்டிப்பாக கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சா தான் கூட்டு போக முடியும். அல்லேலூயா. இப்போ வண்டி கொடுத்ததுனால உங்களை கூட்டு வரோம் பெட்ரோல் போட்டு, ஆனால் உங்களை அங்கெல்லாம் கூட்டு போவோம் கண்டிப்பாக. ஆனால் ஒரு காலம் வரும், அப்போ நீங்கள் கவனிங்க, அங்கே போனீங்கன்னா அங்கே ஆள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இன்றைக்கி ஃபுல்லாக இந்த இடத்துல உங்களை கூட்டு போகிறோம், இங்கே கூட்டு போகிறோம், உங்களை கரெக்டாக கூட்டு போய் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அன்றைக்கி சாயங்காலம் 6 வரைக்கும் உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக நினைச்சுவீங்க, வருவீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வழி தெரியாமல் நம்ம போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி கவனிமா, தம்பி கவனி, ரொம்ப முக்கியமானது. வழி தெரியாமல் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம காலங்கள்லாம் கடந்து முடிந்து போயிடும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி 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 அலைஞ்சு வேஸ்ட் ஆகிட்டாங்க 40 வருஷம். ஆனால் ஆண்டவர் அவங்கள எப்பயோ கொண்டு போயிருக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் முறுமுறுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வழி தெரியல ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், எப்படி போகணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணும் தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல, நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது அதுதான் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கும் பொழுது என்ன செய்வார்னா, சங்கீதம் 107 சங்கீதம் 6-7 வாசிங்களேன். ஜெபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழி நடத்துவார். வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர, அந்த ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார். அல்லேலூயா. ஆனா யாரை நடத்தினார்? யாரை நடத்தினார்? அதுதான் அந்த முஸ்லிம் வசனம் சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி. 4வது வசனத்துல பாருங்க, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் அனாந்திரத்திலே அவாந்திர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் தொய்ந்ததாகவும் அலைந்திருந்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூப்பிடணும். ஆவியானவரே என்னை வழி நடத்தும். ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் உங்களை நிரப்பி, இந்த நாளில் என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன செய்யணும், உங்க வாழ்க்கை என்ன செய்யணும் சொல்லி உங்களை அழகா நடத்துவார். அல்லேலூயா. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவியானவர் நான் உங்களை செவ்வையான பாதையில் நடத்தணும்னா முதல்ல தேவை ஜெபம். 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளை செவ்வையான பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை என்ன செய்யணும்? எப்பொழுதும் என்ன செய்யறவர்களாக இருக்கணும்? நினைக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஈசாக்குக்காக அவங்க அப்பா வந்து ஆபிரகாம் சொல்றாரு, உன்னுடைய வேலைக்காரனாகிய அந்த எலேசர் ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என் மகனுக்காக என்ன செய்யி, தேசத்துக்கு தூர தேசத்துக்கு போய் பெண் கொள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பெண் பார்க்குறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு நினச்சிது இருக்குது, அப்படி தானே? மேட்ரிமோனி இருக்குது, ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுன்னா மேட்ரிமோனி இருக்குது, சில இடத்துல திருமண தகவல் மையம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ ஆபிரகாம் சொல்கிறார் வேலைக்காரனை பார்த்து, நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நேராக என்ன செய்யணும்? என்னுடைய சகோதரன் இடத்துக்கு போய் அங்கே நீ என்ன செய்யணும்? ஒரு பெண்ணை கொள்ளணும்னு சொன்னான். அப்போ அங்கே போன உடனே இந்த வேலைக்காரன் என்ன செய்கிறாரு? போன உடனே என்ன செய்கிறாரு?
ஒரு அந்த காலத்துலலாம் ஒட்டகத்தை தான் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ நான் ஜோம் பண்ண போகிறேன், ஜோம் பண்ண உடனே இந்த ஊர்லேருந்து ஒரு பிள்ளை, ஒரு பெண் ஊருக்கு வெளியே வந்து தண்ணி குடம் எடுக்க வருவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு நானும் குடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துட்டு என் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கணும். அப்படி தண்ணீர் வார்க்கும் போது அது ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், நான் அறிந்து கொள்வேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ண உடனே என்ன நடக்குன்னு பாருங்கள். ஆதியாகமம் 24:12-15 இந்த சம்பவம் இருக்கு, வாசிங்க. ஆதியாகமம் 24:12-15. ம் 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 ஜெபம் பண்ணுறாரு, தயவு செய்தலும் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் எஜமானன் ஓனர் சொல்லிட்டாரு, என் மகனுக்கு ஒரு பிள்ளை பார்க்கணும், பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் எந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு தண்ணி துறவண்டை என்ன அது பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாரு, எந்த பெண் வந்து நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன். அந்த காலத்துலலாம் ஒட்டகங்கள் வந்து தண்ணி எவ்வளோ குடிக்கும், கிட்டத்தட்ட 10 குடம் குடிக்கும்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டு 10 குடம் நினைக்கிறேன் ஒரு ஒட்டகம். அப்போ இறைச்சி ஊற்றணும். அந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக ஒரு பொண்ணு உண்டா உலகத்தில்? உண்டா? உண்டு. அல்லேலூயா. அதாவது நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்குது, அநேக பெண்கள் உண்டு, ஆனால் நீயோ குணஸ்தாலின்னு சொல்லுவார். அதுபோல் சில பெண்கள் இருக்காங்க, நல்லா உபசரிப்பாங்க, அடுத்தவங்களை கவனிப்பாங்க. இப்போ இவங்க பாருங்க, இப்படி ஜோமன்ட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவன் அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் சுமந்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் ஜெபம் பண்ணினவர்களுக்கு செவையான வழியில காட்டினார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே பாப்பா கவனிக்கிங்களாமா, அந்த ஊரில் யாருன்னே தெரியாது, அந்த புள்ள வருது, வந்துட்டு இவன் உட்காந்துருக்க பார்த்துட்டு குடிக்கிறீங்களா, தண்ணி கொடுக்கு, உமக்கு மாத்திரம் இல்லை ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன்னு தண்ணி கொடுத்தா. உடனே அவன் அறிந்து கொண்டான். இன்று 21ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த மனிதன் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், என் எஜமானாகிய ஆபிரகாமிற்கு தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் தம்முடைய கிருபையும் உண்மையும் என் எஜமானவனை விட்டு நீக்கவில்லை, அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்னிடத்துல சொல்றார். ஆகவே ஜபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் செவ்வையான வழியில் என்ன செய்வார், நடத்துவார். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அதிகாலையில் ஜெபிக்க முடியலையா, காலையில் முதல் நேரம் அது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்கள். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை செவ்வையான பாதையில கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது யாரை கர்த்தர் செவ்வையான பாதையில் நடத்துவார் என்றால், ஏசாயா 64:5 வாசிப்போம். ஏசாயா 64:5. உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை நீர் என்ன செய்கிறீர், சந்திக்கிறீர். அல்லேலூயா. ஜபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் செவ்வையான வழியில் நடத்துகிறார். இரண்டாவது அவரை பற்றி தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும். தாவீது சொன்னது போல அவரை தியானிக்கிற இருதயம். ஈசாக்குக்கு இப்போ பொண்ணு பார்த்து பொண்ணை கூட்டு போகிறாங்க. எங்கே இப்போ பொண்ணை பார்த்தாச்சு, ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தாலே அவள் தான் பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பொண்ணை என்ன செய்கிறாரு, கையோடு என்ன செய்கிறாரு, வீட்டில் விருந்து சாப்பிட்டு கூட்டு போகிறாரு. எலியாசார் கூட்டு போனால் ஈசாக்குக்கு எந்த பொண்ணுன்னே தெரியாது. ஏன்னா இந்த காலத்தில் வாட்ஸ்அப்பில் பயோடேட்டா அனுப்பி உனக்கு இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கோன்னு சொல்லலை. அங்கே ஊர்லேருந்து பொண்ணை கூட்டு வராங்க. வரும்போது கர்த்தர் ஏற்ற துணையை என்ன செய்கிறாரு, கண்ணில் காட்டுறாரு. எப்போ காட்டுறாரு தெரியுமா,
ஆதியாகமம் 24:63 வாசிங்க. சாயங்கால வேளையில் என்ன செய்தாரு? என்ன பண்ணாரு? தியானம் பண்ண என்ன செஞ்சாராம்? பாப்பா கவனிக்கீங்களாமா? நீங்க தியானிக்கீங்களாமா? கொஞ்சம் கவனிங்க. உம்முடைய வேதம் இரவும் பகலும் என் தியானமா இருந்தால் நான் செய்கிற காரியங்கள் என்ன செய்யும்? வாய்க்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுலேயே பெஸ்ட் கிஃப்ட், அதாவது பெஸ்ட் ஆசீர்வாதம் எது தெரியுமா? உங்கள்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ பைபிள் இருந்தால் நீங்கள் பிழைச்சிடலாம். அல்லேலூயா. அதனால நான் பைபிளை வீட்டில் நிறைய வச்சிருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் நடக்காது. எடுத்து என்ன செய்யணும்? இரவும் பகலும் இதில் என்னதான் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும்? வாசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவர் வளர வளர போக போக நமக்கு சொல்லி தருவார். ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட்டா நமக்கு புரியவும் செய்யாது, நம்மளை கையிலையும் பிடிக்க முடியாது. அதனால ஆண்டவர் பார்ப்பார் ஒவ்வொரு நாளாக. இப்போ எல்கேஜியில் இருக்கும்போது ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன செய்கிறாங்க? அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்காங்க. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது அங்கே வேற படிப்பு. அப்போ வளர 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 உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுப்பாரு. ஆனால் நீ பைபிளையே திறக்காமல் இருந்தனா ஒன்றுமே ஆண்டவர் சொல்ல மாட்டார். செவ்வையான வழியே தெரியாது ஓ வாழ்க்கையில். இப்போ தியானம் பண்ணுகிற நேரத்தில் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். என்ன? யார் வாரா? அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். சங்கீதம் 1:3 இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். ஈசாக்கு தியானம் பண்ண போயிருந்தான். இன்னைக்கு நம்ம மக்கள் எங்க போறாங்க? ஆண்ட்ராய்டுக்குள்ள என்ன செய்றாங்க? போறாங்க. யூடியூப்புக்குள்ள போறாங்க, வாட்ஸ்அப்புக்குள்ள போறாங்க. போக வேண்டாம்னு சொல்லல, ஆனா எப்ப நீங்க பைபிளுக்குள்ள போவீங்க? அதுக்கு ஒரு நேரம் இருக்குதா? இவன் சாயங்காலத்துல வழக்கமா தியானம் பண்றதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்காரு. இப்படி நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஏசாயா 64:5 உம்முடைய வழிகளில் உம்மை சிந்திக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆதியாகமம் 34:1 வாசிங்க. அடுத்து ஆதியாகமம் 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் வழி நடத்துகிறதுக்காக அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும். யாக்கோபு என்ன செய்தான் பாருங்க. நீங்க பைபிள் அதுக்கு முன்னாடி 28 இந்த இடத்துல பாருங்க. அவன் தேவனுக்கு என்ன செய்தான்? பலி செலுத்தினான், கர்த்தரை ஆராதித்தான். அப்ப அந்த நேரத்தில் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி இந்த சேனைக்கு மக்னாயும் என்று. அப்ப தேவன் யாரை சந்திக்கிறார்? ஜெபிக்கிற மக்களை, வேதத்தை தியானிக்க மக்களை. ஏசாயா 64:5 உம்முடைய வழிகளில் உம்மை சிந்திக்கிறவர்களை நீர் என்ன செய்கிறீர்? சந்திக்கிறீர். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு வசனத்தை பைபிள்ல இருந்து சொல்றேன். வேதத்தை தியானிக்கிறவங்களை கர்த்தர் செவ்வையான பாதையில் நடத்துவார். ஈசாக்குக்கு சரியான துணையை அவன் பார்த்தது எப்பன்னா வேதத்தை தியானிக்கும் போது. அதுபோல இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நாத்தான் வேலுங்கிற ஒரு மனிதன், அவன் இயேசுவை எப்பொழுது சந்தித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 1:45 வாசிங்க. யோவான் 1:45. போதும். இந்த பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு, பழைய ஏற்பாடுல மோசேயுடைய பிரமாணத்தில் சொல்லியிருந்துச்சே மேசியான்னு ஒருத்தர் வருவார்னு, ஒரு கன்னி கற்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவர் இம்மானுவேல் அப்படிலாம் சொல்லப்பட்டதே. அவர் வந்திருக்கிறாரு, அவரை நான் பார்த்தேன்னு சொல்றான். யாரு? பிலிப்பு சொல்றான் நாத்தான்வேல்கிட்ட. உடனே நாத்தான்வேல் கேட்குறான், அவர் எந்த ஊருன்னு கேட்ட உடனே நாசரேத்துன்னு சொல்ல உடனே அவன் கேட்குறான், நாசரேத்திலேருந்து யாதொரு நன்மை வர கூடுமோ அப்படின்னு கேட்குறான். ஏன்னா பைபிளில் இயேசு எங்கே பிறப்பாருன்னு சொல்லியிருக்குது? சொல்லுங்களேன். எந்த ஊரில் பிறப்பான்னு பழைய ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு. எந்த ஊர்?
பெத்லகேம், யூதேயாவில் தேசத்தில் உள்ள பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறவர் பிரபு ஜனங்களை ஆளுவார் அப்படி சொல்லியிருக்கு. அதனால இவன் பைபிளை நல்லா படித்ததுனால இவன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெத்லகேமில் பிறந்தாரு, ஆனால் வளர்ந்தது எங்கே? நாசரேத். அதனால தான் அவர் நசரேன் என்று அழைக்கப்பட்டார். நாசரேத்தில் வளர்ந்ததுனால அவர் எப்படி பேர்? நசரேன் என்று அழைக்கப்பட்டார் இயேசு. இப்போ பாருங்க, இப்போ உடனே இவன் புறப்பட்டு போகிறான். போன உடனே இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, 47. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை. அப்ப யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பாப்பா கவனிக்கீங்களாமா? நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க டெய்லி கையில பைபிள் எடுத்து கொஞ்ச நேரமா வாசிக்கணும். அப்படி நீங்க வாசித்து தியானிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை செவ்வையான வழியில நடத்துவார். அல்லேலூயா. யூதர்கள்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அத்தி மரம் இருக்கு பார்த்தீங்களா? அத்தி மரத்துக்கு கீழே தான் உட்காந்து நியாயப்பிரமாணத்தை புக்கை எடுத்து செய்வாங்க, வாசிப்பாங்க. இது யூத பாரம்பரியத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ இயேசு சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை. ஈசாக்கு சாயங்காலம் எங்க போனாரு? எங்க தியானம் பண்ண போனாரு. ஆபிரகாம் சொல்லியிருப்பார்ல, என்னை தேவன் எப்படிலாம் நடத்தினாரு, அதை தியானிச்சுட்டு ஆண்டவரை தியானிக்க போனார். இங்க நாத்தான் வேணும் அத்தி மரத்துக்கு கீழே எதுக்காக உட்கார்ந்துருந்தாரு? அத்திப்பழம் சாப்பிட்றதுக்கா? நம்ம பொதுவாக மாம்பழத்துக்கு நேராக போகிறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு போவோம்? அங்கே ஏதாவது மாங்காய் இருக்கா சாப்பிட்லான்னு நினச்சிவோம், போவோம். அப்படி தானே? போக மாட்டோமா? புளிய மரத்தை பார்த்தா சரி, அங்கே 2 கல் எடுத்து அடித்து 2 புளியங்காய் என்ன செய்வோம், இதுக்காக நம்ம போவோம். ஆனால் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்து நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசிப்பார்கள். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு வசனத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கர்த்தர் சரியான பாதையில் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இப்போ அவன் சொல்றான், ரபி நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அல்லேலூயா. அவன் கண்கள் சரியானதை பார்த்துட்டு, இதுவரைக்கும் யாரு தேவகுமாரன் மேசியான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக நீங்கள் வேதத்தை தியானிக்க 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 நான் போகும் வழி அவர் நமக்கு காட்டுவார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது ஜெபிக்கிறவர்களை எலியாசார் ஜெபித்த போது அவனை கர்த்தர் நேர்வழியாய் சரியான பாதையில் நடத்தினார். 2வது வேதத்தை தியானிக்கிறவர்களை ஈசாக்கையும் நாத்தான் வேலையும் தேவன் சரியானதை பார்க்க செய்தார், சரியான இடத்துக்கு கொண்டு போனார். உங்களை வாழ்க்கையிலையும் கூட உங்களை செவையான பாதையில் நடத்த தேவ ஆவியானவர் உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் ஜெபத்தை விடக்கூடாது. 2வது அவரை நினைக்கிற நினைவுகள், தியானம் நமக்கு இனிதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீதெல்லாம் சொல்லுவார், என் படுக்கையிலும் உண்மை என்ன செய்கிறேன், நினைக்கிறேன், ராஜாமங்களில் நான் என்ன செய்கிறேன், தியானிக்கிறேன். அப்படின்னா அந்த அளவுக்கு தேவனை நேசித்தாங்க. தாவீதுக்கு அவன் உதவி செய்ய யாருமே இல்லாத நேரத்திலையும் கூட கர்த்தர் அவனுக்கு துணையாக நின்று அவனை எல்லா இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு, தியானம் பண்ணுறவர்களுக்கு செவையான பாதையை காட்டுகிற நல்ல ஆவியானவராக இருக்கிறார். 3வது நம்ம வாசிப்போம். 3வது ஆவியானவர் நம்மை செவையான பாதையில் நடத்தணும்னா லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27. அவன் நீதியும் அவன் ஆவியின் ஏவுதலினால் எங்க வந்திருந்தான்? இப்ப இந்த சிமியோன்ங்கிறவர்
அவரை ஆவியானவர் சரியான பாதையில் நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான நீதியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்றால் உங்கள் மனம் எதை விரும்புகிறது? உங்கள் மனம் அதை விரும்புகிறதா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் நீதியை விரும்பினீங்கன்னா நீதியின் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். பரிசுத்தம் விரும்பினீங்கன்னா பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாய்ப்புகளை, அனுகூலங்களை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார் பைபிளில். இப்போ தானியேல் மாத்திரம் தீர்மானம் பண்ணுறான், ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொன்ன உடனே பிரதானி தலைவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் ராஜா அரண்மனையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ராஜா கொடுக்குற சரக்கு இதை மதுபானம் இதெல்லாம் குடித்தாதான் நீங்கள் நல்லா அழகா புஷ்டியாக வர முடியும், அதுக்கு தான் ராஜா கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், 10 நாட்கள் எங்களை என்ன செய்து பாரும், பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானம்னா பரலோகம் எப்பொழுதுமே உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஒரு தீர்மானம் எடுக்கலைன்னா ஆண்டவரால் உதவி செய்ய முடியாது. அதுதான் ஆண்டு சொல்லி, என் கிருபை உனக்கு. நாம எல்லாருமே பூரணர்கள் அல்ல, ஆனால் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இந்த சிமியோன் சொல்லப்பட்டிருக்க, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனை ஏவுறாரு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போன்னு ஏவுறாரு. உடனே அன்னைக்கு சர்ச்சுக்கு போனா அன்னைக்கு யார் வாரா? சர்ச்சுக்கு யார் வாரா? இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்பதான் சொல்றான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் இருக்கும் பாருங்க, அந்த குழந்தையை கைகளில் வாங்கி கொண்டு 2ஆம் அதிகாரம் 32, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள். அப்ப ஆண்டவர் செவையான பாதையில் உன்னை நடத்தினார். காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். அதற்கு காரணம் இவன் தன்னை நீதியும் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்திருந்தான். நீங்களும் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமும் ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களையும் ஆவியானவர் செவையான பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. சரி, இப்போ தானியேலுடைய வாழ்க்கைக்கு வாங்க. தானியேல் சொன்னா 10 நாட்கள் எங்களுக்கு வெறும் பருப்பு கீரை இதை மட்டும் கொடுங்க, எங்களை சோதிச்சு பாருங்கன்னு சொன்னான். ஆனால் அவன் வெட்கப்பட்டு போனாங்களா? நீதிக்காக பரிசுத்தத்துக்காக வாழ்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும். அடுத்து வசனம் சொல்லப்பட்டிருக்குது தானியேல், அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 10 நாட்கள் சோதித்து முடித்த பின்பு மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் இவங்களுடைய முகங்கள் எப்படி இருந்ததாம்? வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 15 வசனம். அதாவது ராஜா கொடுத்த போஜனத்தை புசித்த மற்ற வாலிபர்களை பார்க்கலும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரே, அவர் வல்லமையை நமக்கு தருகிறார். எப்போது? நாம ஒப்பு கொடுக்கும் போது. அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களை விடாது. ஆனாலும் நீங்கள் போராடி இல்லை எனக்கு பாவம் வேண்டாம், பரிசுத்தம்தான், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்த வேண்டும், நான் நீதியின் பலனை பார்க்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் கடைசி பரியந்தம் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 42 சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. உங்களை ஒரு நாள் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். இந்த சிமியோன் நீதியுள்ளவனாய் வாழ்ந்தபடினால், தேவ பக்தியாய் வாழ்ந்தபடினால் ஆவியானவர் அவனை ஆலயத்துக்கு கொண்டு போய் அவனை அன்னைக்கு ஏவினார். அங்கே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன செஞ்சாரு? ஏவினார். இன்னைக்கு சிலரை உங்கள் வீட்டில் கூட்டிருப்பாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூட்டிருப்பாங்க, அதனால் வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் சில நேரத்தில் ஆவியானவர் என்ன செய்வார்? ஏவுவார். சிம்சோனை குறிச்சும் சொல்லப்பட்டிருக்குது. அவன் அங்கே இருக்கும்போது பள்ளத்தாக்கில் கர்த்தர் அவனை ஏவ தொடங்கினார். உங்களை ஏவுவார். இன்னைக்கு போய் இப்போ நினைச்சலாமே, ஜெபம் பண்ணலாமே, உங்களை தூண்டி எழுப்புவார். இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுப்பி இப்போ ஜெபம் பண்ணலாமே எழுப்புவார். ஆண்டவர் உங்களை ஏவி எழுப்புவார். ஏன்னா மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா.
சில நேரங்களில் சில சாட்சிகளை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார், ஒரு பாஸ்டர் சொன்னார். அதாவது ஒரு சகோதரனுக்காக ஒரு குறிப்பிட்ட நாளில் இவர் என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாராம். அவருக்காக மாத்திரமே அதிகமாக ஜெபம் பண்ணாராம். அடுத்து ரொம்ப நாள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து அவரை பார்க்கும்போது அவர் சொன்னாராம், கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக நான் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன். அந்த நேரம் என்னால் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வருவேன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் எப்படி வந்தனே தெரியல, ஆண்டவருடைய கிருபை என்னை வெளியே கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாராம். அப்போ இவர் விசாரிச்சுட்டு நல்லா யோசித்து பார்த்துட்டு, எந்த காலத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையில் போனீங்கன்னு யோசித்து பார்த்து, எப்போ ஆண்டவர் உங்களை விடுவிச்சாருன்னு கேட்டால், இவர் என்னைக்கு ஜெபம் பண்ணாரோ அதே காலத்தில் ஆண்டவர் அவரை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதுக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 நினைக்கிறேன், வாசிங்க. ரோமர் 8:24. ஜெபம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? தூண்டி எழுப்பி உங்களை 26 நமக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். அடுத்து 27 பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படியே யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரு? உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள். ஏன்னா எல்லாருக்குமே பாடுகள் வருது, பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது. ஆனால் நம்மளை ஆண்டவர் தூண்டி எழுப்புவார். அங்கே ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்காக ஜெபம்னு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்தி அந்த விசுவாசிக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது, எப்படி பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கும் போது விசுவாசிகள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும்போது சிறைச்சாலையிலேருந்து பேதுரை வெளியே கொண்டு வந்தாரோ, அதுபோல் இக்கட்டிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை ஏவுவார். ஆகவே உங்களை செவ்வையான வழியில் நடத்துறதற்காக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? சிமியோனை போல நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழ உங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் நம்ம வாழும் பொழுது ஆவியானவர் உங்கள் மேலே தான் இருக்கிறாரு. அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை போதித்து நடத்துவார். முதலாவது ஜெபம் பண்ணுகிறவர்களை ஆவியானவர் நடத்துவார். ரெண்டாவது வேதத்தை தியானிக்கிறவர்களை சபையான பாதையில் நடத்துவார். மூன்றாவது நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழும்போது தேவன் நம்மை ஆவியானவர் நடத்துவார். கடைசியாக பார்ப்போம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:22. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். இப்போ 7 சபைகள், இந்த 7 சபைகளை தரிசனத்தில் யோவான் பார்க்குறாரு. அந்த 7 சபைக்கும் ஒரு செய்தி இருக்குது. அந்த 7 சபைக்கு வேண்டிய செய்தியையும் ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சபையின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த தூதன் தான் யாரு? பரலோக தூதன் இல்லை. தூதன் என்று சொல்லும்போது எபேசு சபையின் தூதன், சர்தை சபையின் தூதன், சிமிர்னா சபையின் தூதன் அப்படின்னு வருது. இந்த தூதர்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. மேய்ப்பர்களை ஏற்படுத்தினார். அந்த மேய்ப்பரிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை கர்த்தர் சொல்லி என்ன செய்கிறார்? சபைக்கு வேண்டிய செய்தியை கொண்டு போகிறார். ஆகவே சபை கூடி வருதலை நாம் விடாமல் இருக்கும்போது, சபை கூடி வருதலை காத்து கொள்ளும் பொழுது செவ்வையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சபை கூடி வருதலை நீங்கள் விடும் பொழுது, இன்றைக்கி நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் யூடியூப்லேயே செய்தி கேட்டுக்கிறோன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் பிரசங்கத்தை நாங்கள் கேட்போம். கேளுங்க, வேண்டான்னு சொல்ல, நல்லது தான், வார்த்தை உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஆனால் உங்களுக்கு தேவையான செய்தி எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லுவான், மகனே தேனை சாப்பிடு நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் ஆத்மாவுக்கு ஜீவன் சொல்வார். அந்த கூடு தான் எது? சபை. தேன் கூடு. கூட்டிலிருந்து ஒழுகிற தேன் எப்படி இருக்கும்? ஆத்மாவுக்கு மதுரமாகவும் இனிமையானதாகவும் இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா.
இப்போ சபைக்கு வரும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானது என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன். அப்போ மற்ற இடத்துல ஆவியானவர் பேசலன்னு சொல்லல, ஆவியானவர் தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த சபைக்கு உள்ள செய்தி அது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த சபையில் போய் நீங்கள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது அன்றைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையினால் தேவன் செவ்வையான பாதையை உங்களை நடத்துவார். அல்லேலூயா. 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 63:12, அப்போஸ்தலர் 20:28 வாசிப்போம். ஏசாயா 63:12. போதும். இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்க நடுவில் இருக்கிறாரு. ஆனா யாருடைய கையை கொண்டு நடத்தினாரா? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வாய் தேவை. அதுக்கு தான் ஒரு பாஸ்டரை வைக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா ஆபிரகாம்கிட்ட பேசின மாதிரி பரலோகத்துலேருந்து தான் பேசினார். ஆனால் இன்றைக்கி அந்த காலம் இல்லை. முதல்ல டைரக்டாக பேசினார், அடுத்து தீர்க்கதரிசிகளை மூலமாக பேசினார், அடுத்து குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அடுத்து இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வாய் தேவை. அந்த வாய்க்கு எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றார்? ஒரு வாயா பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா எப்படினாலும் பேசுவார். கழுதை கொண்டு கூட பேசினார் அல்லவா பிள்ளையாம் தீர்க்கதரிசிட்ட. ஆகவே இந்த காலம் பரிசுத்த ஆவியானுடைய காலம். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வாழும்போது செவையான பாதையில் போடுறதுக்கு நீங்களே உங்களை தடையாக மாற்றிடுறீங்க. ஆகவே செவி உள்ளவன் காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா ஏன் சொல்கிறாரு? இந்த வசனம் புதிய ஏற்பாடில் மட்டும் 20 முறை வருது, காதுள்ளவன். அப்போ ஏன் ஆண்டவர் பிரசங்கத்தில் அப்படி சொல்கிறாரு? தூங்கிட்டாங்களோ? இயேசு சொல்லுவார், என்னுடைய உபதேசத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் என்கிட்ட வாரான்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேட்டுட்டு போயிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் பிரயோஜனமே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, காதுள்ளவன். இப்போ இங்கே கேட்குறீங்க, ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், சபை கூடுதல் விடக்கூடாது, ஆவியானவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்டுட்டு சொல்லும் அடியேன். ஒரு அந்த அர்ப்பணிப்பு தான் தேவை. அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்கக்கூடாதுன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லுங்க, நிறைவான பலன் வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மரியாள் சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது. சாமுவேல் சொல்கிறாரு, சொல்லும் அடியேன். கேட்டுட்டு செய்யாமல் போயிடக்கூடாது. ஆவியானவர் சொல்கிறத செய்யும் பொழுது தேவன் உங்களை சபையான பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 20:28 வாசித்தீங்கன்னா தெரியும். சபையை நடத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளாய் வைத்த உங்கள் மந்தையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்பொழுது சபைக்கு மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு மோசேயின் கையை கொண்டு நடத்தினது போல சில மேய்ப்பர்களை கொண்டு சபைகளை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே சபையான பாதைகளை கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும் என்றால் ஜெபத்தில் கர்த்தரை தேடுங்கள், வேதத்தில் கர்த்தரை தேடுங்கள், தியானம் செய்து ஆண்டவரை தேடும்போது சபையான பாதையில் நடத்துவார். 3வது, நீதியும் பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். சிமியோனை கர்த்தர் நடத்தினது போல உங்களை நடத்துவார். 4வது, சபையை ஒரு நாளும் கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சபையான பாதையில் நடத்துவார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராக மாறுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு தேவை. நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவுடனே அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் புத்திரராய் மாறுகிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள் என்றால் ரோமர் 1:1 சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றால் அங்கே தோல்வியின் மேல் தோல்வி வராது, துக்கத்தின் மேல் துக்கம் வராது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன்.
1 சாமுவேல்ல வாசிக்கிறோம், தாவீது சவுலின் கைக்கு ஒவ்வொரு முறையும் தப்பி தப்பி ஓடினான். கடைசியாக இவ்வளவு நாட்கள் கர்த்தரனை தப்புவித்தார், உண்மைதான். ஆனால் கடைசியாக ஒரு சின்ன மிஸ்டேக். 1 சாமுவேல் 27:1-2 வாசிக்கிறோம், நான் இனிமேல் சவுலின் கையில் அகப்பட்டு செத்து விடுவேனோ என்று சொல்லி பயந்து அவன் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போக தன் மனதிலே சிந்தித்தான். பைபிள் சொல்லுகிறது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. நீங்க ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து உங்களுடைய யோசனையின்படி போகும் பொழுது அங்கே என்ன வரும்? தோல்வி வரும், ஆக்கினை தீர்ப்பு வரும். இவன் போய் தன்னுடைய மனதில் சிந்தித்து போன உடனே இந்த ஆகீஸ் ராஜா என்ன செய்கிறான்? இவனுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கிறார். அந்த ஊர்லேயே சிக்லாக் என்கிற ஒரு ஊரை கொடுத்து, இந்த ஊரில் நீ என்ன செய்ய இருந்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் இந்த தாவீது ஒரு நாள் ஒரு யுத்தத்திற்காக போக வேண்டும் என்று போய்விட்டு திரும்பி வரும்போது பார்த்தால் அந்த சிக்லாக் பட்டணம் முழுவதும் சுட்டெரிக்கப்பட்டு அங்கிருந்த ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாரையும் எதிரி என்ன செய்து விட்டான். ஏன் இது வந்தது? தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட தாவீது வாழ்க்கையிலே ஒரு சோதனை. தன் மனதிலே சிந்தித்தான். இஸ்ரவேலின் தேவனையே நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனிதன். அந்த வசனத்தில் ரொம்ப அருமையா இருக்கும், இனி நான் என்றைக்காவது ஒரு நாள் சவுலின் கையிலே செத்து விடுவேனோ என்று சொல்லி பயந்து, ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இவன் சிக்லாக்குள்ள போய் எல்லாம் இழந்த பின்பு திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பான், ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடர, என்னுடைய எதிரிகள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே, இந்த சிக்லாக்குங்கிற ஊரில் வந்து நான் இருக்கிறது உங்களுக்கு சித்தம் இல்லை, ஆனாலும் என்னுடைய மனதின்படி வந்தேன், இப்போ எல்லாத்தையும் எதிரி கொண்டு போயிட்டான், இப்போ நான் அதை பிடித்து கொள்வேனான்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். மறுபடியும் ஆவியானவர்களால் நடத்தப்பட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு வந்தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ரோமர் 8:1 ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆமென். தோல்வி இல்லை, ஜெயமாக கர்த்தர் நடத்துவார்.